ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளையுடைய நிஃப்டி லெவலில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம லெவல் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நான் சொல்லியிருந்தபடி பார்த்திங்கன்னா டார்கெட் 1 டார்கெட் அச்சீவ் பண்ணி டார்கெட் 3 வரும்போது இந்த 23136 நடுவில் வந்து இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து வந்ததுனால ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே பிரேக் டவுன் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அதேமாரி தான் நம்ம லெவல் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு நம்மளுடைய லெவல் வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு புல்லி ஷேடு, அதாவது நாளைக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், நாளைக்கு மட்டும் ஒரு புல்லி ஷேடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளை மறுநாள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு புல்லிஷ் வியூவில் இருங்க. இதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓவராலாக மந்த்லி ஃபெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் சைடு இருக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து 22475 இதை வந்து டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து புள்ளி சைடு போவான். ஸோ இன்னும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம பிடிச்சோம்னா வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டமில் வந்து நம்ம பிடிச்சோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம ஃபெப் மந்த்துக்கு. ஓவராலாக ஃபெப்புக்கு வந்து கால் சைடு இருக்கணும். ஸோ நாளைக்கும் கால் சைடில் தான் இருக்கணும். ஸோ இன்னொரு 1 வீக்கில் வந்து நமக்கு வந்து எந்த ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு பாட்டம் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாளைக்குடைய லெவல் பார்த்தோன்னா இதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஏன்னா இது இன்னைக்குடைய லெவலுக்காக நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து பியூர் பாயிண்ட் வந்து 22984. ஸோ இதுதான் பியூர் பாயிண்ட்டு. இது கீழே சஸ்டெயின் ஆகும்போது 22803 இதுக்கும் கீழே சஸ்டெயின் பண்ணும்போது இது டார்கெட் வந்து 22803 டார்கெட் பண்ணுங்கள். அதையும் க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா 22676, அதையும் டார்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 22527. ஓகேங்களா? பட் ஆனால் நாளைக்கு வந்து மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்கும் ஒரு சைட் வேஸ்லையும், அதுக்கப்புறம் 10 o'clock அப்புறம் வந்து ஒரு புள்ளி சைடில் இருக்கும். அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ புள்ளி சைடில் இருக்கும்போது 23034க்கு மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது 2311. ஓகேங்களா? இது வந்து ஒரு டார்கெட் ஆகும். இந்த 23136 கட் பண்ணி நாளைக்கெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சதுன்னா நாளை மறுநாள் வந்து புள்ளி சைடு இருக்கும். ஒரு 30-40 பாயிண்ட் பிடிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2311க்கு மேலே க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் 23136 மேலே க்ளோஸ் பண்ணி வச்சதுன்னா 23239 டார்கெட் ஆகும். அடுத்து வந்து 23388 ஒரு டார்கெட் ஆகும் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நாளைக்குடைய ட்ரேடு லெவல். இந்த பியூர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த 48854க்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சதுன்னா 49086 ஒரு டார்கெட் ஆகும். அதையும் க்ளோஸ் பண்ணி மேலே வச்சதுன்னா 49306 ஒரு டார்கெட்டு. அதையும் க்ளோஸ் பண்ணி மேலே வச்சதுன்னா 49672. அதையும் க்ளோஸ் பண்ணி மேலே வச்சதுன்னா 50099. இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி நாளைக்கு புள்ளி சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். சப்போஸ் கீழே வந்து டவுன் சைடு வந்து கூட கட்டாகி கீழே வந்ததுன்னா 48647 வந்து ஒரு லெவல் ஆகும். அதையும் க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 48428. அதையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 48062. அதையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 47634 டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து இந்த லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் எப்பவுமே. நான் எந்த ஸ்டாக்கும் நான் இப்போதைக்கு நான் சஜஷன் பண்ணல. இந்த 2 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். என்னுடைய ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து பேங்க் நிஃப்டி நான் தொட மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நான் பேங்க் நிஃப்டி நான் தொட்டு இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணதுனால எனக்கு லாஸ் வந்து கொடுத்தது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு சிலருடைய ஆஸ்ட்ராலஜிக்கு வந்து பேங்க் நிஃப்டியோடைய வந்து செட் ஆகாது. ஸோ என்னுடைய ஆஸ்ட்ராலஜி வீக்கு வந்து பேங்க் நிஃப்டி எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் வந்து எப்பவுமே வந்து நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ரேராக தான் தொடுவேன். ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு என்ன டவுட்னா பிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.